ஒருவேளை இந்த ஒரு தொழிலை நீங்க தொடங்க போறீங்கன்னாக்கா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னாக்கா வணக்கம் தமிழ் மக்களே, இன்னைக்கு நம்ம வெறும் 5000 முதலீட்டுல தொடங்கக்கூடிய பிசினஸை தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பா வெறும் 5000த்துல தொடங்கக்கூடிய பிசினஸ்க்கு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு திரும்ப நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப காலையில எழுந்திருச்சு திருப்பி அந்த ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வேலை பார்க்கறது என்பது ரொம்பவே போர் அடிக்கும். ஸோ அதனால நம்ம எல்லாரும் மைண்டுக்குமே ஒரு விஷயம் காமனா வந்திருக்கும். அது என்னன்னாக்கா நம்மளே ஒரு தொழில் தொடங்கி அந்த ஒரு தொழிலை வளர்ப்பதன் மூலமா நம்ம லைஃபுமே முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம். இல்லத்தரசிகளா இருந்தீங்கன்னாக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாச்சும் கிடைக்குமான்னு நீங்க எல்லாருமே சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன தொழிலையாச்சும் ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா நம்ம வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரு தடையா இருக்கிறது என்னன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட பெரும் அளவுக்கு மணிகள் இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகுனாக்கா நம்ம அந்த தொழிலை வெறும் கனவாவே நிறுத்தி வச்சிருப்போம். ஆனா நான் இன்னைக்கு சொல்ல போற டிப்ஸ்ல இருந்து வெறும் 5000த்துல இருந்தே நீங்க உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ஒரு பிசினஸ்ல பெத்த லாபத்தை நீங்க பார்க்கலாம். சரி வாங்க அந்த ஒரு பிசினஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஊறுகாய் தொழில். நம்மளுடைய இந்தியாவில் சைடிஷ் இல்லாம இருக்கவே மாட்டாங்க எந்த ஒரு பர்சனும். அந்த ஒரு சைடிஷ்லயே மெயின் டிஷ்னாக்கா அது ஊறுகாவா தான் இருக்கும். ஏன் நம்மளுடைய சின்ன பசங்கள்ல இருந்து நம்மளுடைய பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய சாப்பாட்டுக்கு கண்டிப்பா ஊறுகாய் சேர்க்காம அதிகமா சாப்பிடவே மாட்டாங்க. ஊறுகாய் சேர்த்தா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிடலாமா அப்படின்னு தோணும். அதே ஊறுகாயிலேயே பல வகையான ஊறுகாய் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இந்த மாதிரி நிறைய ஊறுகாய் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஊறுகாவையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஒருவேளை நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்னாக்கா நான்வெஜ் சைட்ல போயிட்டு ஊறுகாவை நீங்க மேக் பண்ணலாம். அது எப்படின்னாக்கா இந்த மீன் ஊறுகாய், இறால் ஊறுகாய், இந்த மாதிரியான ஊறுகாய் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. சரி ஓகே, இப்போ நீங்க ஊறுகாய் தொழிலையும் தொடங்கிடுறீங்க. அந்த ஒரு ஊறுகாவை நீங்க சேல் பண்றது எப்படிலாம் பண்ணலாம்னாக்கா நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதனால நீங்க குட்டியா ஒரு பாட்டில் இல்லைனாக்கா ஒரு குட்டியா ஒரு பேக்கெட் பண்ணி அந்த ஒரு ஊறுகாவை நீங்க சேல் பண்ணலாம். ஒருவேளை உங்களுடைய நேமையே நீங்க பிராண்டா மாத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா உங்களுடைய நேம்ல ஒரு ஸ்டிக்கர் அடிச்சு அந்த ஒரு பாட்டில ஓட்டலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த ஒரு பேக்கெட்ல பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்டா செலவாகும். மற்றபடி இந்த ஒரு ஊறுகாய் தொழில பெருமளவு செலவு எதுவுமே இல்லை. சரி ஓகே, இப்போ பேக்கெட்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க. இதுக்கு அடுத்து தான் மெயினான ஒரு ப்ராசஸ் இருக்கு. அது என்னன்னாக்கா நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும். அந்த ஒரு மார்க்கெட்டிங்கை நீங்க ஆரம்பத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள்லயும் இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஊருங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொட்டி கடைகள்லயும் நீங்க அந்த ஒரு ஊறுகாய் சேல் பண்ணணும். இதெல்லாம் விட இந்த ஒரு ஊறுகாய் தொழிலை தொடங்குறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னாக்கா தரமும் கரெக்டா இருக்கணும், சுவையும் நல்லா இருக்கணும். அப்பதான் உங்களுடைய ஊறுகாவை ரிட்டன் அந்த ஒரு கஸ்டமர் வாங்க ஆரம்பிப்பாங்க. செகண்ட் 1, வடை பஜ்ஜி கடை. நம்மளுடைய இந்தியாவிலேயே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் விரும்பி எல்லாருமே சாப்பிடக்கூடியது வடை பஜ்ஜி தாங்க. நீங்க வடை பஜ்ஜி கடைக்கு போனாலுமே எப்பவுமே ஒரு 10 பேராச்சு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு வடை பஜ்ஜி போட தெரிஞ்சாலே போதும், நீங்க ஒரு சின்ன தள்ளு வண்டியிலேயே இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தேவையானவை பார்த்தனாக்கா எண்ணெய், கடலை மாவு, வாழைக்காய், வெங்காயம், இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்கிரீடியன்ஸ் தான் இதுல அதிகமா சேர்ப்பாங்க. ஒருவேளை இந்த ஒரு தொழிலை நீங்க தொடங்க போறீங்கன்னாக்கா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னாக்கா பஜ்ஜி போட யூஸ் பண்ண எண்ணெயை ரிட்டன் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க எப்பவுமே சுத்தமா சுகாதாரமா உங்க கடையில நீங்க பஜ்ஜியோ வடையோ தரீங்கனாக்கா கண்டிப்பா கஸ்டமர் உங்களை தேடி டெய்லி வந்துகிட்டே இருப்பாங்க. ரெகுலர் கஸ்டமரை பிடிக்கிறது தான் நம்ம பிசினஸ்லயே ரொம்ப பெரிய மேட்ரு. இந்த ஒரு வடை பஜ்ஜி கடை எந்த அளவுக்கு ஃபேமஸ்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு உண்மை கதையை சொல்றேன். என்னுடைய ஆஃபீஸ் திண்டிவனத்துல இருக்கு. என்னுடைய ஆஃபீஸ் பக்கத்திலேயே ஒரு டீ கடை ஒன்று இருக்கு. அந்த ஒரு டீ கடைக்கு ஆப்போசிட்ல ஒரு தாலுகா ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஒரு தாலுகா ஆஃபீஸ்க்கு வரவங்களும் சரி, என்னோட ஆஃபீஸ்க்கு வரவங்களும் சரி, எல்லாருமே அந்த ஒரு டீ கடையில போயிட்டு வடையும் பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு டீ கடையில ஒரு வடை 10 ரூபாய், ஒரு பஜ்ஜி 10 ரூபாய்.
இருந்தாலுமே நல்ல ஒரு சேல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ப்ராஃபிட் வந்து எடுப்பாங்க. அந்த கடையில் 3 அண்ணங்க இருக்காங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இதனால தான் வடை பஜ்ஜி கடை உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு ப்ராஃபிட்டை தரும். மூணாவது என்னன்னாக்கா பானிபூரி கடை. நம்ம சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு பானிபூரியை விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுடைய இந்தியாவில். ஆனால் இந்த ஒரு பானிபூரியை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அது என்னென்ன மாதிரினாக்கா, இந்த ஒரு பானிபூரி சாப்பிடும் பொழுது சுத்தமே இருக்காது அந்த ஒரு பானிபூரி கடையில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கணும். எப்பவுமே நீங்கள் வந்து பானிபூரி கடையை ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாக்கா ரொம்ப சுத்தமாக நீங்கள் செய்யணும். பானியில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்பவே உடலுக்கு நல்லது. ஏன்னாக்கா அதில் சேர்க்கப்படக்கூடிய பொருள்லாம் என்னன்னாக்கா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, புதினா, தக்காளி, இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப நல்லது நம்மளுடைய உடலுக்கு. அதுலேயும் அந்த ஒரு பானிபூரியை அந்த பூரியெல்லாம் உடையாமல் மேலே மட்டும் அழகாக புளியை போட்டு கரெக்டாக ஒரு 8 வச்சு ஒரு பிளேட்டில் அதில் அப்படியே கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு அதில் கொஞ்சம் அப்படியே சுண்டலை போட்டு அழகாக ஒரு பானியை எடுத்து ஒரு கிளாஸில் வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுடைய பானிபூரி பிஸ்னஸ் கண்டிப்பாக நிறைய ப்ராஃபிட் தரும். ஸோ இந்த ஒரு பானிபூரி கடையை அழகாக நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியும். நீங்கள் தள்ளுவண்டியில் வச்சாலும் சரி, இல்லை ஆரம்பத்தில் என்கிட்ட தள்ளுவண்டி வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லைனாக்கா அழகாக டேபிள் போட்டு சுற்றி ஒரு கண்ணாடியை போட்டுட்டு அந்த ஒரு கண்ணாடிக்குள்ளே அந்த ஒரு பானிபூரிலாம் வச்சுட்டு நல்லா சேல் பண்ணினாக்கா நிறைய ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நாலாவதாக ஒன்று என்னன்னாக்கா மினி டிஃபன் கடை. இந்த ஒரு மினி டிஃபன் கடை எந்த அளவுக்கு ப்ராஃபிட் தரும் என்பதை நான் சொல்கிறேன் வாங்க. அதாச்சு காலங்காத்தால் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறவங்களாம் அவங்களால வந்து சமைக்கவும் முடியாது. ஒருவேளை சமைச்சாலும் அதை சாப்பிட்றதுக்கு நேரமே இருக்காது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அறக்க பறக்க கிளம்பி அவங்களுடைய ஜாப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஓடுவாங்க, இல்லை பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஓடுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு வண்டி எடுத்துகிட்டு கடகடன்னு அறக்க பறக்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகிற பர்சனால சாப்பிடவே முடியாது காலங்காத்தால். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அந்த மாதிரியான பர்சனுக்கான பசி ஆக்குற விதமாகவும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற விதமாகவும் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை பஸ் ஸ்டாண்டோ ஏதோ ஒரு பிளேஸில் இருந்து ஒரு 100 மீட்டர் எட்ட தள்ளி அழகாக ஒரு ப்ரைவேட் பிளேஸாக பார்த்து அந்த ஒரு பிளேஸில் நீங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உங்களுடைய மினி டிஃபன் கடையை போட்டிங்கனாக்கா நீங்கள் ஒரு கம்மியான ஒரு முதலீட்டிலே பெத்த லாபத்தை நீங்கள் அடிக்கலாம். நீங்கள் முதல்ல ஒரு மினி டிஃபன் கடையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாக்கா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளையே நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒரு டிஃபன் கடை உங்களுக்கு நஷ்டத்தை தருதா இல்லை ஒரு நல்ல லாபத்தை தருதா என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உங்களுடைய மினி டிஃபன் கடை நல்ல ஒரு லாபத்தை தந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த ஒரு மினி டிஃபன் கடைக்காக தனியாக எல்லா பொருளையும் வாங்கி போட்டு செய்யுங்க. பாத்திரத்துல இருந்து மல்லிகை சாமான்ல இருந்து எல்லாத்தையுமே தனியாக வாங்குங்க அந்த ஒரு மினி டிஃபன் கடைக்காக. ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுடைய மினி டிஃபன் கடை நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களுக்காக நல்லாவே தரும் கம்மியான ஒரு முதலீட்டில். அஞ்சாவது ஒன்று என்னன்னாக்கா சத்து மாவு கஞ்சி. எல்லா இடத்துலையும் காலை நேரத்தில் 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் இந்த ஒரு சத்து மாவு கஞ்சி கடையை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் மோஸ்டா சிட்டியில். ஸோ இந்த ஒரு கடையில் என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குனாக்கா கொண்டைக்கடலை, இந்த முளைக்கட்டிய பயிறு, கம்பு மாவு கூழ், கெவுரு மாவு கூழ், முடக்கத்தான் கீரை தோசை, இந்த மாதிரியான சத்தான பொருட்கள்லாம் இவங்க வச்சு விற்பாங்க. அதோட என்னதான் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் வந்து அதுக்கு நிறைய பேர் விரும்பி சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி சத்தான பொருளை இந்த மாதிரி ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய பொருளையும் வாங்கி சாப்பிட்றதுக்காக நிறைய பர்சன் இருக்கிறாங்க நம்மளுடைய நாட்டில். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சத்தான பொருட்கள் எல்லாத்தையும் செஞ்சு அதை எடுத்து ஒரு சின்ன பாக்ஸில் அடைச்சி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேல் பண்ணாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி உணவு எல்லாத்தையும் யார் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்கனாக்கா இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, காலையில் வாக்கிங் போகிறவங்க, இந்த மாதிரி உடல் நலத்தை வந்து அதிகமாக வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இந்த மாதிரியான உணவுகள்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் கம்மியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில். சரி, ஓகே, வெறும் 5,000 இருந்து எப்படி நம்மளுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஒரு பெத்த லாபத்தை பார்க்கறது என்பதை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது என்னுடைய பர்சனலாக ஒரு விஷயத்தை வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விவசாயியை எடுத்துப்போம். அந்த ஒரு விவசாயி அவனுடைய கழனியில் ஏதோ ஒரு காய்கறியை விளைவிக்கிறான். அந்த ஒரு காய்கறியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு புரோக்கர் கிட்ட விற்கிறான். அது மூலயமா அவனுக்கு எப்படியோ ஒன்றும் பெருசாக லாபம் ஒன்றும் கிடைச்சிட போகிறது இல்லை. எப்படியோ அந்த ஒரு விவசாயி விளைவிச்ச அந்த ஒரு காய்கறியை எடுத்துகிட்டு போயிட்டு விற்ற உடனே ஒரு கம்மி லாபத்துக்கு விற்றுட்டு வருவான். ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் விவசாயியாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் விளைவிக்கக்கூடிய பயிரை நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டு அது காய்கறியாக இருந்துச்சுனாலும் சரி, வேறு ஏதாச்சும் தானியங்களாக இருந்தாலும் சரி, நீங்களே டைரெக்டாக சேல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா லாபமே உங்களையே வந்து சேரும். அப்போ தான் நடுவில் இருக்கவங்களாம் சும்மா இருந்துக்கிட்டே நிறைய லாபத்தை பார்த்துட்டு இருக்காங்க. உழைக்கிற நீங்கள் லாபத்தை பாருங்கள்.
அப்பதான் இந்த ஒரு நாடு நிறையவே முன்னேறும். இதுலயே பெரும்பாலான இளைஞர்கள்லாம் விவசாயம் பண்ணும்பொழுது அவங்க விளைவிச்ச பொருளை சேல் பண்றதுக்கு அசிங்கப்படுவாங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க கண்டிப்பா நீங்க விளைவிச்ச பொருளை சேல் பண்றதுக்கு அசிங்கப்படவே படாதீங்க. ஏன்னா நீங்க ஒண்ணுமே திருடல, இல்ல பொய் சொல்ல, இல்ல மத்தவங்களோட காசை கொள்ள அடிக்கல. நீங்க உழைக்கிறீங்க, உங்களுக்கான லாபத்தை நீங்க பாருங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய பொருளை நீங்களே சேல் பண்ணி அதிகமான லாபத்தை பாருங்க. ஓகே, இந்த ஒரு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதேமாரி வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நாளைக்கு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் GT சுந்தரேசன்.